1904 அக்டோபர் 4 சென்னிமலாய் அருகிலுள்ள மேலப்பாளையத்தில் பிறந்தவர் திருப்பூர் குமரன். குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளிப் படிப்பு ஆரம்பத்திலேயே நிறுத்தி ஹேண்ட்லூம் வீவிங் தொழிலில் ஈடுபட்டார். ஆனால் அவரின் மனசு மட்டும் வேலைக்காக இல்லை, நாட்டின் சுதந்திரத்துக்காக எரிந்தது. மகாத்மா காந்தி அவர்களின் கொள்கையில் ஈர்க்கப்பட்டு சுதந்திரப் போராட்டத்தில் இணைந்தார். ஜனவரி 1932 10 ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டம். காவல்துறை தடியடி. அடிபட்டும் கீழே விழுந்தும் அவர் கையில் இருந்த தேசிய கொடி கீழே விழவில்லை. அந்த நிமிடமே அவர் கோடி கட்டா குமாரன் ஆனார். காயங்களால் ஜனவரி 11 அதிகாலையில் உயிரிழந்தார். ஆனால் அவர் பிடித்திருந்த கொடி நம் சுதந்திரத்தின் அடையாளமாக நிலைத்தது. இன்று கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு திருப்பூரில் அவருக்கென நினைவகம் அமைத்து இந்த வீரனை நினைவுகூர்கிறது. 2004 இல் அவரின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்திய அரசு தபால் தலை வெளியிட்டது. ஒரு மனிதன் கொடியை விடாமல் பிடித்ததால் நாட்டின் மரியாதை உயர்ந்தது. இப்படி நம் வரலாற்றை மறக்காமல் தெரிஞ்சிக்க ஃபாலோ பண்ணுங்க.